இன்னைக்கு மார்னிங் லேட்டாக தான் எழுந்தேன். 7 மணி ஆயிடுச்சு. அத்தை 5:30க்கே வந்து நல்ல தண்ணி வருது பிடிக்கிறியா அப்படி சொல்லி எழுப்பி விட்டாங்க. 5:30க்கு ரொம்ப குளிராக இருக்குது. நான் 6:30க்கு நான் பிடிச்சிக்கிறேன், கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லி தூங்கினேன். பார்த்தா மணி 7 ஆயிடுச்சு. தண்ணி நின்றுருக்குமேன்னு நானும் அவசர அவசரமாக வந்து பார்த்தா அத்தையே தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க. சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி புடலங்காய் தான் கட் பண்ணேன். புடலங்காய் தான் பொரியல் பண்ணுறேன். ஆயில் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, காய் எல்லாம் போட்டு அதுக்கு வேண்டிய அளவு எல்லாம் உப்பு போட்டு புடலங்காயில் ஆல்ரெடி இதில் தண்ணி இருக்கும். அது நீர் காய் தானே, அதனால் கொஞ்சோண்டு அதில் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கிட்டேன். சிம்மில் தான் வச்சேன். ஏன்னா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சா பிடிச்சிடக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சேன். அதை வேகிறதுக்குள்ளே தேங்காய் ரெடி பண்ணிடலாமே சொல்லிட்டு தேங்காய் ஜீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். காயும் வெந்துருச்சு. முக்கால் தான் வெந்தால் தான் காய் கூட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்ம வாயில் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வந்துட்டுனா நல்லாவே இருக்காது. தேங்காய் வந்து நிறைய போட்ட என் ஹஸ்பண்ட் நெஞ்சு கறிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால அளவாக மட்டும் தேங்காய் போட்டுக்கிட்டேன். எனக்கு தேங்காய் நிறையா போட்டால் தான் பிடிக்கும். பையன் ஸ்கூலுக்கு நேற்று எக் ரைஸ் வேணும் அப்படி சொல்லி கேட்டுட்டான். அன்றைக்கி சாட்டர்டே அவனுக்கு ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அரையாண்டு தமிழ் பரீட்சை. எக் ரைஸ் பண்ணி அதுக்கு அந்த கூட்டுக்கு வேறு எதுவும் பண்ணல. அப்பளம்லாம் ஒன்றுமே பொரிக்கலை. அந்த காய் மட்டும் தான் கொடுத்துட்டேன். ஹெல்த்தி தம்பி இதை சாப்பிடுன்னேன். சரிம்மா சாப்பிட்றேன் அப்படி சொல்லி சொன்னான். ஸ்நாக்ஸ்க்கு டீ கேக் தான் வச்சேன். அவ்வளோதான். அவனுக்கு வந்து லன்ச் பேக் ரெடி பண்ணி தம்பியும் நல்லா ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக கிளப்பி ரெடி பண்ணியாச்சு. பால் தான் குடிச்சிட்டு போகும்போது டெய்லி ஸ்கூலுக்கு இன்றைக்கி சாட்டர்டேங்க போய் கலர் ட்ரெஸ் போட்டு அவனை கிளப்பி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இனிமேல் கொண்டு விட்டுட்டு வரணும். பாய்.